கருட சேவையப்ப கல் கருடருடைய எடை அதிகரித்து குறையும் அதிசய கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த கோவில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து குடவாசல் செல்லும் வழியாக 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க நாச்சியார் கோவில் தான். இந்த நாச்சியார் கோவில் ஆழ்வார்களால மங்களாசனம் செய்யப்பட்ட 108 கோவில்கள்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் முக்தி தரும் 12 ஸ்தலங்கள்ல 11 ஸ்தலமாவும் இருக்கு. பொதுவா பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல லட்சுமி தேவியோட அவதாரமான வஞ்சலவல்லி தாயாருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுதாம். இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னா, நாச்சியார் கோவில்ல இருக்க இந்த இடம் முன்னாடி சுகந்தவனம்னு அழைக்கப்பட்டிருக்கு. சுகந்தவனம்னு அழைக்கப்பட்ட இந்த இடத்துல மேதாவின்ற மகரிஷி திருமகளான லட்சுமி தேவியை அவருக்கு மகளா பிறக்கணும்னு கடுந்தவம் புரிந்திருக்காரு. லட்சுமி தேவி அவர் முன்னாடி தோன்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மகரிஷி லட்சுமி தேவிக்கு வலஞ்சலவல்லின்னு பேரிட்டு வளர்த்து வந்திருக்காரு. வலஞ்சலவல்லிக்கு திருமண வயது வந்தோன பெருமாளே கருடன் மீது ஏறி வந்து வலஞ்சலவல்லிய அவருக்கு திருமணம் செஞ்சு தர சொல்லி கேட்டதா சொல்லப்படுது. அதுக்கு ஒத்துக்கொண்ட மகரிஷி அந்த திருத்தலத்துல மகரிஷியோட மகளான வலஞ்சலவல்லிக்கு முதல் மரியாதையும் முக்கியத்துவமும் தரணும்னு வரம் வாங்கி கொண்டதா சொல்லப்படுது. பெருமாளும் அது போலவே வரம் தந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாச்சியார் கோவில்ல சீனிவாச பெருமாளுக்கும் வலஞ்சலவல்லி அம்மையாருக்கும் திருமணம் நடந்திருக்கு. இந்த தெய்வ திருமணத்துக்கு பெரிய அளவுல உதவியா இருந்த கருடாழ்வாருக்கு சிறப்பு இடம் கொடுத்து கருடாழ்வாருக்குன்னு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கான். திருவிழா நேரங்கள்ல இந்த கல் கருட வாகனத்துல பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாராம். இந்த கருட சேவை இந்த ஸ்தலத்தை தவிர வேற எங்கேயும் காண கிடைக்காதாம். இந்த நாச்சியார் கோவில்ல இருக்க கருடரோட சிலையை ஒரே கல்லால செய்யப்பட்டதால இது கல் கருடர்னு சொல்லப்படுது. இந்த கல் கருடரை சுவாமி புறப்பாடப்போ தூக்கிட்டு போறப்ப முதல்ல 4 பேர் மட்டும் தான் தூக்கிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் கோவிலோட வாசல் வர வர கல் கருடரோட எடை கூடிக்கிட்டே போகுமா. ஆரம்பத்துல 4 பேர் மட்டும் தூக்கிட்டு போனவங்க அதுக்கப்புறம் 8, 16, 32 கிட்டத்தட்ட 128 பேர் தூக்கிட்டு போற அளவுக்கு கருடரோட எடை அதிகமாகும். அதாவது கல் கருடரை தூக்கிட்டு போறவங்களோட எண்ணிக்கை டபுள் ஆகிட்டே இருக்குமா. அதே மாதிரி உற்சவம் முடிந்ததும் வாசல்ல இருந்தவரோட சன்னதிக்கு கல் கருடரை தூக்கிட்டு போறப்ப 128 பேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியா 4 பேர் மட்டும் தான் தூக்கிட்டு போய் அவரை அமர்த்துவாங்களாம். இந்த கல் கருடரோட எடை கூடுறதும் குறையறதும் எப்படி நடக்குதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா. இதுக்கு தெய்வ சக்தி தான் காரணமா, அப்படி இல்லன்னா அந்த கல்லோட அமைப்பு அப்படி இருக்கான்னு இது வரைக்கும் தெரியலையா. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு படி வஞ்சலவல்லி தாயாருக்கு தான் இந்த கோவில்ல முதல் மரியாதைன்றதால திருவிழா நேரங்கள்ல இந்த தாயார் அன்னப்பறவை வாகனத்துல எழுந்தருளி முன்னாடி போவாங்களாம். அதை தொடர்ந்து கருட வாகனத்துல பெருமாள் தாயாரோட வாகனமான அன்னப்பறவைக்கு பின்னாடி போறதால கல் கருடனோட எடை அதிகரிச்சுட்டே போகுமா. அதாவது அன்னப்பறவையோட மெதுநடைக்கு ஈடு கொடுத்து கருடன் வழக்கம் போல வேகமா போகாம மெதுவா போக வேண்டியிருக்குமா. இந்த கல் கருடனோட சிறப்பு காரணமா இங்க நடக்கிற கருட சேவை மிகவும் சிறப்பானதா சொல்லப்படுது. பங்குனி மற்றும் மார்கழி இந்த 2 மாதத்துல தான் இந்த கல் கருட பகவான் பக்தர்களுக்கு வெளியில வந்து காட்சி கொடுப்பாராம். இந்த நாச்சியார் கோவில்ல இருக்க இந்த கல் கருட பகவானை 7 வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபட்டா நினைத்த காரியம் நிறைவேறுன்றது ஐதீகமா. இந்த நாச்சியார் கோவில்ல இருக்க கல் கருடனுடைய எடை அதிகரித்து குறையும் அதிசயத்தை நேர்ல பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.